இந்த ஏரியாவில் ஏன் ரெசிடென்ஷியல் இவ்வளோ டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் உடைய மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க. அந்த மெட்ரோ ஜங்ஷன் வந்து உங்களுக்கு நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த வேளச்சேரி ஹைவே ரோடு வந்து உங்களுக்கு செமையாக டெவலப் பண்ணிட்டாங்க. பிரிட்ஜிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்ததுனால இந்த ரூட்டோடைய டிராஃபிக் வந்து ஓரளவு கம்மியாயிடுச்சு. நம்ம வில்லாக்கு பக்கத்திலே ஒரு 2 பெரிய பில்டர்ஸ் வந்து வில்லாவும் சரி அப்பார்ட்மெண்ட்டும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதை விட இன்னொரு பெரிய ஸ்பேஸான ஏரியா இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம சின்னதாக குழந்தைங்களை கிரிக்கெட்டே ஆடலாம் இந்த இடத்துல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சூப்பரான 3 BHKோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் வேங்கை வாசல்ல தான் ஒரு சூப்பரான 3 BHK ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இதுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். சந்தோஷபுரம் சிக்னல்ல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா வேங்கை வாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாவை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல்ல பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 BHK பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. வேங்கை வாசல், சந்தோஷபுரம் இந்த லொகேஷன்ல, மேடவாக்கம் இந்த லொகேஷன்ல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த விழாக்கு எந்த லொகேஷன்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் முன்னாடி புத்துக்கோவில் ஸ்டாப் சொல்லுவாங்க. புத்துக்கோவில் ஸ்டாப்ல இருந்து நீங்க வேங்கை வாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. இன்னொரு லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷபுரம் சிக்னல்ல இருந்து நீங்க சந்தோஷபுரம் இந்த சிக்னல் மெயின் ரோட்ல இருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா வேங்கை வாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரும். அதுல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. நம்ம மேடவாக்கம் டு சித்தாலப்பாக்கம் ரோடு இருக்குல்லங்க, அந்த சித்தாலப்பாக்கம் ரோடு போகும்போது வேங்கை வாசலுடைய ஜங்ஷன் வரும். அந்த ரைட் கட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த வில்லாக்கு வந்து சேரலாங்க. இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட், இந்த ஏரியாவில் ஏன் ரெசிடென்ஷியல் இவ்வளோ டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் உடைய மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க. அந்த மெட்ரோ ஜங்ஷன் வந்து உங்களுக்கு நியர்பைல தான் அமைஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த வேளச்சேரி ஹைவே ரோடு வந்து உங்களுக்கு செமையாக டெவலப் பண்ணிட்டாங்க. பிரிட்ஜிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்ததுனால இந்த ரூட்டோடைய டிராஃபிக் வந்து ஓரளவு கம்மியாயிடுச்சு. வேங்கை வாசல் லொக்கேஷனில் கம்மியாக போயிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்லாம் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் 6500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இப்போ நம்ம நின்றுருக்க லொக்கேஷனில் ஏன் வந்து இந்த வில்லா இவ்வளோ பீக்காக கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. நம்ம வில்லாக்கு பக்கத்திலே ஒரு 2 பெரிய பில்டர்ஸ் வந்து வில்லாவும் சரி அப்பார்ட்மெண்ட்டும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் இப்போ இந்த நம்ம நின்றுட்டு இருக்க ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 வில்லாஸில் பர்சனே வந்துட்டாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க லொக்கேஷன் இந்த இப்படி திருப்புங்களேன், இதுதான் டெட் எண்டு. இந்த டெட் எண்டு ஏரியாவில் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ கார் பார்க்கிங் நீங்கள் உள்ளேயும் விட்டுக்கலாம், இல்லை வெளியிலேயும் ஷெட்டு மாதிரி போட்டுக்கிட்ட விட்டுக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து இந்த வீடு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்குப்பையான லொக்கேஷனாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் எண்டு ப்ராப்பர்ட்டின்றதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த வீட்டோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட். ஸோ இந்த வீட்டை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனே உங்களுக்கு வந்து நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக கார்டனிங் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிட் வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் பிட்டுக்காக பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் வாட்டர் எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க, அதுக்கு உண்டான பிட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் உங்களுக்கு எலிவேஷனுடைய கேட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேட் இது வரைக்கும் இந்த டிசைனில் இது வரைக்கும் போடலை யாருமே. உள்ளே என்ட்ரி ஆனோடனே நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 வந்து கார் பார்க்கிங் சைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க், சம்ப் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் EB லைன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட் பேக் எல்லாமே வந்து இந்த பக்கமும் சரி பேக் சைட்லையும் சரி செட் பேக் உங்களுக்கு வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லலாம் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டு வளர்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஸ்பேஷியஸான இடம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை 1 பை 1 பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம என்ட்ரி ஆனவுடனே மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கில் கேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. நம்ம ஸ்லிப்பரை அப்படியே கேட்டிட்டு உள்ள போகலாம். மெயின் டோர் உங்களுக்கு வந்து டீக் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனோடனே நல்லா ஸ்பேஷியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட இந்த பக்கம் ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15க்கு 15 கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த மாதிரி ஒரு கிச்சன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 15.5க்கு 11. இந்த சைஸ் வந்து உங்களுக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான கிச்சன். வாஸ்து பிரகாரமா வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல கேஸ் வைக்கிற மாதிரி இந்த லொகேஷன் அமைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆர்ஓ பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுவிச்சஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லயே பூஜாய்க்கு உண்டான லொகேஷன் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அடக்கமா உள்ள ஃபுல்லாவே கவர் ஆகிடும். அது மாதிரி உங்களுக்கு ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல லேஃப்ட் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த லொக்கேஷன்ல கூட கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2 லொக்கேஷன்ல இந்த ஏரியாவில் உங்களுக்கு யூபிவிசி விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க கில்லோட. அதே மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்பேஷியஸான பெரிய யூபிவிசி விண்டோ கில்லோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக அதுக்குண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த பெரிய கிச்சன்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கிச்சனுக்குள்ளேயே வந்து டைனிங் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து ஹால்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம கிச்சன் ஸ்பேஸ்லயே நம்ம டைனிங்கா யூஸ் பண்ணிட்டோம்னா பெட்டரா இருக்கும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல ஒன்று சொல்லியிருப்பேன், இவங்க வந்து ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்காங்க பேக் சைட்ல அப்படின்னு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஸோ பேக் சைட்ல கேட்டுக்கு உங்களுக்கு சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டோரோட. இந்த இடத்துல வந்தீங்கன்னா பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பேசியஸான யூட்டிலிட்டி ஏரியா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் லொகேஷனும் கொடுத்துட்டாங்க. மோட்டர் சுவிட்ச் வந்து இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், ஷெட்டு போட்டுட்டு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதை விட இன்னொரு பெரிய ஸ்பேஸான ஏரியா இந்த பக்கம் காமிக்கிறோம். நம்ம சின்னதாக குழந்தைங்களை கிரிக்கெட்டே ஆடலாம் இந்த இடத்துல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. நான் சஜஷன் கொடுத்ததுல பெட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஏரியாவில் ஷெட்டு போட்டு அழகாக பெட்டு வளர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் திருப்புங்களேன், இந்த வீட்டில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. கரெக்டாக ஷெட்டு பேக் சைடில் செட் பேக்கில் உங்களுக்கு ஷெட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தாங்க. பேக் சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு, ரெடி டு முடிச்சுட்டு நிறைய பேர் வந்தவங்களும் இருக்காங்க. ஃபுல் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தான் நம்ம வந்து இந்த வீடை பார்த்துட்ருக்கோம். இதுலேருந்து நம்ம அப்படியே கீழே இருக்க பெட்ரூம் பார்ப்போம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. வேங்கை வாசல், சந்தோஷபுரம், மேடவாக்கம் இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். ஸோ கீழே ஒரு காம்பாக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 11க்கு 9 சைஸில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து ஸ்லாப் சூப்பராக உள்ள எண்டு வரைக்குமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கபோர்டிங் ஒர்க்லாம் போனோன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷனில் யூபிவிசி விண்டோ இந்த ஏரியா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். வென்டிலேஷன் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. லைட்டிங்கே இல்லாமல் வென்டிலேஷன் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ கீழே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே ஒரு 10 feet வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. டெயில்ஸோட டிசைன் வேற லெவலில் இருக்குது. பேரிவேர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் இந்த ரூமுக்கு கரெக்டாக காம்பாக்டாக சின்னதாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து டிவி யூனிட் நம்ம செட்டப் போட்டோம்னா பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்கும். இதுலேருந்து நம்ம மேலே போகலாம். மேலே நம்ம ஏறுற இடத்துல டெயில்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து எஸ்எஸ்எல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வரத வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோவோட சேஃப்டியோட கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மேலே போகும்போது இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எலிவேஷன் உள்ள ஏதாவது நம்ம வச்சுக்கிறதுக்காக டிசைன் ப்ளஸ் லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறி வந்தோடனே ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.5க்கு 7 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. 17க்கு 13 வந்து மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே நம்ம யூபிவிசியில் பார்த்துருந்தோம். மேலே வந்து உங்களுக்கு உட்டனில் கொடுத்துருக்காங்க. உட்டன் வித் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல் ஷேப்ல வந்து லேப்ட் கொடுத்துருக்காங்க. கபோர்டு 2 கபோர்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து அட்டாச் பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸான அட்டாச் பாத்ரூம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் கலர் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாகவே இருக்கு. வென்டிலேஷன் யூபிஎஸ்சி வென்டிலேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து பால்கனி ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுடைய பால்கனி வந்து இந்த பெட்ரூம்ல தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இந்த கிளாஸ் டிசைன் எல்லாமே வேற லெவலில் இருக்கு.
இந்த பக்கம் நம்ம இந்த வீட்டுக்கும் எந்த ஜாயினுமே இல்லாமல் 2 feet கேப் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் உள்ள என்ட்ரி ஆனோடனே அந்த இடத்துல உங்களுக்கு உட்டன் விண்டோ கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 யூபிவிசி விண்டோ வந்து 2 யூபிவிசி விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் இதுவும். உங்களுக்கு 15.5க்கு 12 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு மேலே லேஃப்ட் கொடுத்துட்டாங்க. கபோர்டு இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து கபோர்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இந்த இது அதிகமாக கொடுக்கவே மாட்டாங்க. சில இடத்துல வந்து இந்த ஒரு பாதி மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஒரு ஆஃப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சில பில்டர் வந்து இதை போடவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமோடைய டேல்ஸ் டிசைனும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த லொக்கேஷனில் வந்து ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் எல்லா மெட்டீரியல் வந்து பேரியர் மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து யூபிவிசி விண்டோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து இந்த டைல்ஸ் பாத்ரூமோட டைல்ஸ் வழுக்காமல் இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே 4க்கு 2 எல்லா ரூம்லேயும் ஒரே கலரில் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் ஏற இடத்துலையும் இந்த இடத்துல வந்து யூபிவிசி விண்டோஸோட சேஃப்டி கிலோட கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி போகிற இடத்துல எல்லாருமே இங்கே வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு பவர் பாயிண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்க இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னா, கீழே வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான இடம் இருக்குன்றதுனால கீழேயே நீங்கள் அந்த இடத்துலயே வாஷ் பண்ணி காய போட்டுக்கலாம். ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கவரோட யாரும் ஓப்பன் பண்ணி வராத அளவுக்கு உள்பக்கமாக தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ஐ மீன் என்ன சொல்கிறாங்க, வெதர் ப்ரூஃப். வாய் வந்து குளருதுங்க, டைம் ஆக ஆக நாக்கு காஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால என்ன சொல்லணுன்னே தெரியல. இந்த இடத்துல ஒரு பைப்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேங்க்கு சின்டெக்ஸ் டேங்க்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்க எம்எஸ்ல ஏணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க. பெரிய பில்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் காமிங்களா, அதுதான். அது பக்கத்துலேயே வில்லாவோட கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வில்லா இருக்குல்ல, அது இன்னொருடைய பில்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஏரியாவில் சந்தோஷபுரம், மேடவாக்கம், வேங்கை வாசல் இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். இந்த சூப்பரான 3 BHKோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,35 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இபி எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது சிஎம்டி அப்ரூவ்டுன்றதுனால 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் டைரக்ட் பில்டர் நம்பர் தான், விஷ்ணு பில்டர்ஸ். அவங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. மேடவாக்கம், சந்தோஷபுரம், வேங்கை வாசல் இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.